ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது பாருங்கள், அங்கேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இது தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு தமிழக அரசு கால்நடை பராமரிப்பு துறையில் உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாடு விலங்குகள் நல வாரியம் மாநிலம் முழுவதும் விலங்குகள் நலப்பணிகளை சிறப்பாக செயல்படுத்த மொத்தம் 76 இடங்களுக்கு தகுதியுள்ள கால்நடை மருத்துவதற்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு மாவட்ட விலங்குகள் நல அலுவலர் கேட்டிருக்காங்க. 38 வேக்கன்சி, 56,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட்டு கால்நடை மருத்துவர் கேட்டிருக்காங்க. 38 வேக்கன்சி, ஸோ 56,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி இருக்கும் அப்படின்ற மாரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமாக 76 இடங்களில் உங்களுக்கான ஜாப் இருக்க போதுங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/11/2025. அதுக்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஜாப் பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம். ஓகே, முதல்ல இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்கை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, இதில் பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்காங்க விலங்கு நல அலுவலர், அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ முதல்ல அப்ளிகேஷன் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. போஸ்ட் அப்ளைட் மொத்தமாக 2 பதவி. முதல்ல அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க, அப்புறம் வெட்னரி சர்ஜன் கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ண பொருளும் போஸ்ட் நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கேட்டிருக்காங்க, அதை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் தான். உங்கள் நேம் என்ன, உங்களுடைய அட்ரஸ் என்ன, ஃபாதர் நேம் என்ன, டேட் ஆஃப் பர்த் என்ன, என்னமான கல்வி தகுதி முடிச்சிருக்கீங்க, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, என்னெல்லாம் அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, என்ன கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபில் பண்ணிட்டு உங்கள் சைன் பண்ணிவிட்டு ப்ளேஸ் தேதி கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற டேட்டு எங்கேருந்து ஃபில் பண்ணிங்களோ அதுக்கான ப்ளேஸ் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸர் இந்த பதவிக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் கேண்டிடேட் மஸ்ட் ஹேவ் டிகிரி இன் பிவிஎஸ்சி அண்ட் டிஹெச், அதாவது பேச்சுலர் வெட்னரி சயின்ஸ் மற்றும் அனிமல் ஹஸ்பண்டரி முடித்தவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். அதேமாரி பார்த்தா நீங்கள் வெட்னரி கவுன்சிலில் மினிமம் 10 வருஷமாச்சும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது உங்களுக்கு வெட்னரி கவுன்சிலில் பதிவு பண்ணியிருக்கணும். வித் 10 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். சேலரியை பொறுத்த வரைக்கும் 56,000 ரூபாய் உங்களுக்கான சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதேமாரி உங்களுக்கு தமிழகத்தில் நீங்கள் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அனிமல் வெல்ஃபேர் ஆஃபீஸராக அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய அப்ளிகேஷனை இந்த அட்ரஸுக்கு தாங்க சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசி தேதிக்குள்ளே போஸ்டல் மூலமாக அனுப்பி வைங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட்டு வெட்னரி சர்ஜன் பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிவிஎஸ்சி டிகிரி முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. அதேமாரி 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க, அதுவும் உங்களுக்கு முக்கியம். நெக்ஸ்ட்டு இதை தவிர்த்து கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இந்த எம்இஎஸ்சி சர்ஜரி மற்றும் அந்த ஆப்ஸ்டிக் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 56,000 ரூபாய் மந்த்லி சேலரியாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சேம் இதுக்கு பார்த்தா தமிழகத்தில் எங்கே வேணாலும் உங்களுக்கு வில்லிங்னஸ் ஒர்க் பண்ணுறதுக்கான வில்லிங்னஸ் இருக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சர்ஜன் பதவிக்கு அப்ளை பண்ணுறவங்க இந்த அட்ரஸுக்கு உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை போஸ்டல் மூலமாக சென்ட் பண்ண பாருங்கள். அதுக்கப்புறம் கீ ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்களுக்கு என்னமான ஜாப் இருக்க போது, உங்களுக்கான ஜாப் எப்படி இருக்கும் அதை பற்றி கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5, அதாவது 35 வயசுலேருந்து 55 வயசுக்குள்ளே இருக்காங்க பாருங்கள், அவங்க தாங்க அப்ளை பண்ண முடியும். அதேமாரி தமிழ் மற்றும் ஆங்கிலம் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ நாலேஜ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதுலேருந்து அப்படின்னா அனிமல் பர்த் கண்ட்ரோலில் 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதேமாரி வெட்னரி சர்ஜனுக்கான என்னமான ஜாப் ரோல் இருக்க போது ஏஜ் லிமிட் அதே தான் கொடுத்துருக்காங்க. 2 இயருக்கான எக்ஸ்பீரியன்ஸ் எதில் இருக்கணும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ விருப்பம் தகுதியும் இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த பதவிக்கு 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். இதுதான் இதில் கொடுத்துருக்க மொத்த இன்ஃபர்மேஷன். நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க, அதுக்கான தகுதி இருக்கவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. ப்ரெஸ் ரிலீஸையும் பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. 38 மாவட்ட
விலங்குகள் நல அலுவலர் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜல்லிக்கட்டு போன்ற நிகழ்வுகளில் விலங்குகளுக்கு துன்பம் ஏற்படாத வண்ணம் இருப்பதற்காக அந்த மாதிரி கேம்பெல்லாம் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணுற மாரி இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 76 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இது 1 இயருக்கான ஒரு டெம்பரரி ஜாபாக தாங்க கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்ட் ஜாப் மாரி இருக்க போது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 14/11/2025. அதுக்குள்ளே தபால் மூலமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தமிழக அரசு கொடுத்துருக்காங்க. ஓகே அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இந்த மாதிரியான ஜாப் பற்றின தகவலாம் வேணும் அப்படின்றவங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்துருக்கான பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஜாப் எல்லாமே உடனுக்குடன் தேவைப்படுது அப்படின்னா வாட்ஸ்அப் சேனலாக இருக்கட்டும், டெலிகிராம் குரூப்பாக இருக்கட்டும், ட்விட்டர் பேஜாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஜாப் அப்டேட்டுமே உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.